ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகாஸ் அடுப்பாங்கற. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அது பார்த்திங்கன்னா 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி தோசைக்கான மசாலா தான் பண்ண போகிறோம். மசால் தோசை தான் பண்ண போகிறோம். மசால் தோசைக்கு உள்ளே வைக்கிற மசால் தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போது இதில் நம்ம 3 உருளைக்கிழங்கு எடுத்துட்டோம்னா, அதே மாதிரியே 3 பெரிய வெங்காயம் எடுத்து அதே அளவு 2 ஒரே அளவாக இருக்கணும். அதனால் 3 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போது அதுக்கு பாருங்கள், இதில் வந்து 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3-4 பல்லு பூண்டு, இதை எல்லாத்தையும் இப்படி நல்லா போட்டு நசுக்கிக்கணும். இந்த மாதிரி நசுக்கின்ட்டு பண்ணணும். இப்போது இதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு, மஞ்சப்பொடி, உப்பு, இதுக்கு வந்து கருவேப்பிலை லாஸ்ட்டில் போடுறதுக்கு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானவை அடுப்பில் போட்டுருக்கேன். அது ஹீட் ஆகிடுது. இப்போது அதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்திக்கலாம். எண்ணெய் காயட்டும். இது பார்த்திங்கன்னா நம்மளோட பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போது நம்ம எண்ணெயும் காஞ்செடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து இப்போது அதில் நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். வந்தோடனே நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு 3த்தையும் இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் வதங்கும் போது ஒரு வாசனை வருது பாருங்கள், அது வந்து இந்த மசாலாவுக்கு ஹைலைட் பண்ணும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கம்முன்னு வாசனை வருது. இப்போது நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கினா நல்லா சுருள வதங்கிடும். கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றலாம். இப்போது இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த வெங்காயம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வேகணும். இந்த தண்ணியிலேயே வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இதுலேயே கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலையை கையால் பிச்சு போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இப்போது இந்த தண்ணியிலேயே இந்த வெங்காயம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வேகட்டும் பார்க்கலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம மசால் தோசைக்கான தோசை மாவை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போது இதில் நம்ம ஒன்று கலக்க போகிறோம். அது என்னென்னா, அது போட்டால் தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் நான் அதை சேர்க்க போகிறேன். இப்போது இதில் வந்து இதை பாருங்கள், நிறையா இல்லை, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அதே மாதிரியே ரவை, இங்கே ரவையும் அதே மாதிரி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டா சூப்பராக வரும். இதுக்கு வந்து இந்த இப்போது நம்ம கடலை மாவு, ரவை போட்டிருக்கோம். இதில் ஒரே 1 ஸ்பூன் சர்க்கரை போடலாம். சர்க்கரை போட்டோம்னா தான் தோசை குத்தும்போது நல்லா வந்து ரோஸ்ட்டாக வரும். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். தோசை மாவில் ஏற்கனவே உப்பு இருக்குது. இருந்தாலும் இப்போ நம்ம போட்டிருக்கிற கடலை மாவு, ரவைக்கு இது பாருங்க, இத்தினோண்டு உப்பு சேர்த்து இதை நல்லா இப்போ நம்ம கலரி ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். தோசை வாக்கும்போது பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கலாம். கலந்து இந்த ரவை போட்டிருக்கிறதும் இது கடலை மாவு போட்டால் நல்லா தோசை கிறிஸ்பியாக வரும். இந்த ரவையும் நல்லா மாவில் ஊறட்டும். நம்ம வாக்கும்போது பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். இப்போது இதை நம்ம நல்லா கலந்து மூடி வச்சுட்டோம்னா இந்த கிரேவியில் இந்த அவ்வளோதான். இதுதாங்க கலக்கிறாங்க ஹோட்டல்லையும். அதனால தான் அவங்களுக்கு அப்படியே கோன் மாதிரி மடித்து கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி வரும் நல்லா கரகரன்னு. இப்போ நம்ம இது பாருங்க, மசிச்சு வச்சுருக்கேன். எல்லா உருளைக்கிழங்கையும் மசிச்சு வச்சுருக்கேன் நல்லா. இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம அதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதை வந்து இந்த கெட்டியாக இருந்ததுன்னா அப்படியே நம்ம பூரி கிழங்குக்கு
கொஞ்சம் தண்ணியாக இது மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து பூரிக்கிழங்குக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் இது வந்து கெட்டி ஆகணும். கெட்டி ஆனவுடனே மசால் தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெண்டுத்துக்கும் வேறு ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. இப்போ இது நல்லா உருளைக்கிழங்கு போட்டவுடனே இந்த உப்பு காரம்லாம் இதில் ஏறட்டும். இதில் நான் காரப்பொடியெலாம் போடலை, நம்ம போட்டிருக்கிற பச்சை மிளகா காரமே போகிறோம். இது நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். பார்த்தீங்களா நம்மளோட மசாலா எவ்வளோ சூப்பராக கொதிச்சு ரெடியாகிட்டு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு தோசை வார்த்துக்கலாம். தோசை எப்படி குத்துறதுன்னு பார்க்கலாம். அதில் நடுவில் இதை வச்சு பண்ணினோன்னா நம்மளோட மசால் தோசை சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதை இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சா ஆறினா கொஞ்சம் கெட்டி ஆகிடும். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். கொத்தமல்லி தர ஆமாம், அது பாத்திரத்தில் மாற்றிருந்தானே வேண்டாமா, இதிலே போட்டுடலாம். டிஷ் அவுட்லாம் பண்ண வேணாம், தோசை தானே பண்ண போகிறோம். இப்போது இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்களா, கலரே சூப்பராக இருக்கா, சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணதில் என்ன பாருங்கள். இப்போ நம்ம தோசை குத்திட்டு பார்க்கலாம். இதை இறக்கி கீழே வச்சுக்கிறேன். கல் நல்லா காஞ்சிடுதுன்னா இப்படி தான் ஹோட்டல்லலாம் தண்ணி தெளிப்பாங்க. தண்ணி தெளித்து இந்த மாதிரி பண்ணிட்டு குத்தினா தோசை உங்களுக்கு ஒட்டாத வருமா எனக்கு தெரியாது. இப்போ தான் ட்ரை பண்ணுறேன், வருதான்னு பார்க்கலாம். நிறைய ஊற்றிட்டேன். இப்போ நம்ம தோசையை வாத்துக்கலாம். நம்மளோட மாவு சூப்பராக ஊறிடுத்து. இப்போ நம்ம இந்த தோசை குத்திக்கலாம். நம்ம ஒரு பக்கம்தான் வேக வைக்க போகிறோம். குத்தும்போது சிம்மில் வச்சுட்டு தோசை இப்படி குத்திக்கலாம். ஒரு பக்கம் வேக வச்சாதான் நல்லா வரும். பார்த்தீங்களா நம்மளோட மசால் தோசை எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இப்போது இதை நம்ம நல்லா வெந்துடுத்து ரோஸ்ட்டாக ஆகிடுது. இதை வருங்க, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா, இதுதான். இப்போது இதில் நம்ம மசாலாவை வச்சுக்கலாம். நடுவில் மசாலாவை வச்சுட்டு அப்படியே மூடிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, அவ்வளோதான், நம்மளோட மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அதை பாருங்கள், இது இப்படி ஒரு மடி ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே இருக்கா, சூப்பராக இருக்கா. அவ்வளோதாங்க, அவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அவ்வளோதான், இதை நம்ம அப்படியே ஒரு தட்டில் டிஷ் அவுட் பண்ணிட வேண்டியதுதான். இதை அப்படியே எடுத்தோன்னா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட மசால் தோசை ரெடி. பார்த்தீங்களா, கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த சக்கரை போட்டதுனால நம்மளுக்கு நல்லா ப்ரௌனிஷாக தெரியுது அவங்களுக்கு. அதான், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட தோசை சூப்பராக ரெடி ஆகிடுது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ்.